வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் போன வீடியோ என்ன பார்த்தோன்னா சீக்ரெட் பார்ட் 1 பார்த்தோம். அதை பார்க்கலாம், யாரும் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஈர்ப்பு விதியை பற்றி அதில் சொல்லியிருப்பேன். இந்த சாப்டர் அதாவது பார்ட் 2, இந்த வீடியோவில் பார்ட் 2 பற்றி சொல்ல போகிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். போன வீடியோவில் எது வரைக்கும் முடித்தோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விதியால் நம்மளுக்கு என்ன லாபம், இன்னும் உங்களுக்கு வேணும், எப்படிலாம் அதை அடையலாம், என்னென்ன விஷயங்கள் மூலயமா அடையலாம் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து பேசியிருப்போம். இன்ட்ரடக்ஷனும் பார்த்துட்டு வாங்க. எதுக்கு இந்த புக்கை படிக்கணுன்றதுக்கு காரணம் இன்ட்ரடக்ஷனும், அந்த இன்ட்ரடக்ஷனும் சேர்த்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் எது வரைக்கும் முடித்தோம், லாஸ்ட்டாக எது வரைக்கும் முடித்தோம்னா ஈர்ப்பு விதி, அதாவது ஈர்ப்பு விதி ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அந்த நிறைய பேர் இருப்பாங்களே, அந்த புக்கு எழுதுறதுல நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்களே, அந்த ஆராய்ச்சி பண்ணுற சில ஆத்தர்ஸ், அதாவது மீடியல் ஆத்தர்ஸ் மாதிரி சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா மெயின் ஆத்தர் ஒரே ஒருத்தர் தான். அந்த ஆத்தர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கெயின் பண்ணிக்கிறாரு. அதாவது அந்த ரகசியத்தை தெரிஞ்சவங்ககிட்டேருந்து அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் படிக்கிறேன்னா என் மிஸ்ஸுக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன். அதேமாரி அந்த ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்டேருந்து கற்றுக்கின விஷயம்லாம் அவர் வந்து எழுதியிருக்காரு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தர், அதாவது ஒரு சிங்கிள் ஆத்தர், அதாவது பார்த்திங்கன்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட அசிஸ்டண்ட், அதாவது அசிஸ்டன்ட் சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவர்னும் சொல்லலாம், அவரோட முடித்தோம். இப்போ அதிலிருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? போன வீடியோவில் பார்க்கலாம், போய் பார்த்துட்டாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு யாராவது செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஆசிரியர் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஆசிரியர் மாதிரியே தான் இதுலேயும் ஒரு ஆசிரியர் வருவாங்க. நான் இனிமேட்டு சொல்ல போகிற எல்லா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த புக்கில் இருக்க மாதிரி நான் சொல்ல போகிறேன். இது நடுவில் நான் பேசவே மாட்டேன். அந்த ஆத்தர் என்னென்ன சொல்கிறாரோ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கிற விதத்திலும் சொல்கிறேன். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு மாணவன் இருக்கான். அந்த மாணவன் வந்து பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் மூலயமா என்னை தொடர்பு கொள்ளலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஆன்லைன் வகுப்பு இப்போ நடக்குது பார்த்திங்கன்னா, அதேமாதிரி ஆன்லைன் வகுப்பு நடக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வகுப்பில் அவர் எனக்கு அஞ்சல் அனுப்பினார். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இமெயில் மாதிரி அனுப்பினார், மெசேஜ். ஓகேங்களா? அந்த மெசேஜில் அப்படி என்ன தான் இருந்தது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ரகசியம் தெரிஞ்ச ஆள், அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது என்னோட ஒரு பர்சன், அதாவது என்னோட ஒரு மாணவன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் புரிஞ்சிடுச்சு, இருந்தாலும் எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, அந்த பிரச்சனைகளை இங்கே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சக பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் அது அவரை வற்புறுத்துது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துது, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போகுது அப்படின்றது நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்படி எழுதிட்டு இவருக்கு அனுப்பும் போது, அதாவது எனக்கு அனுப்பும் போது, ஆத்தருக்கு அதாவது எனக்கு அனுப்பும் போது வந்து பார்த்திங்கன்னா அதை நான் படித்து பார்த்தேன். அதை படித்து பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன்னா அதை ஃபுல்லாக படித்து கீழே வந்து அந்த மெசேஜை கீழே வந்து காப்பி பண்ணி அவருக்கு அனுப்பிச்சிட்டு கீழே ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பிச்சேன். அதாவது இதை நீங்கள் படித்து பாருங்கள், இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு நான் சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றது சொல்கிறாரு. உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்கோ அதை நீங்கள் திருப்பி நினைக்காதீங்க. எது உங்களுக்கு நல்ல விஷயங்கள், அதாவது பிரச்சனையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைலாம் இல்லைனா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க, அதை வந்து என்ஜாய் பண்ணி நினைங்க. இவங்ககிட்ட மாட்டக்கூடாது, அவங்க கண்ணில் படாமல் நான் போயிடணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அவருக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. எல்லோரும் வேலைக்கு போய் தான் ஆகணும், அவரும் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. ஆஃபீஸில் வேலை செய்யும் போது அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிளர்க் மாதிரி ஒரு ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஆஃபீஸரில் ஒரு சின்ன ஆஃபீஸர். அவரோட சக ஊழியர்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் உட்காரும் போது சேரில் வந்து பழங்கள் வச்சு நாசம் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் வந்து பூமர் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவர் வந்து கலாய்க்கிறதா இருக்கட்டும், இல்லை தடுக்கி விட்டுட்டா இருக்கட்டும், சும்மா அடிக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து அவர் சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு போகிற ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரவுடியாக இருப்பாங்க. எல்லாம் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ரவுடியாக இருப்பாங்க. போகிற வரப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அடிச்சுக்கிட்டு, இவர் துன்புறுத்திக்கிட்டு, இவர் மூஞ்சில் ஜூஸை ஊற்றுறதா இருக்கட்டும், இவர் வாங்கிட்டு வர போகிறத நாசம் பண்ணுறதா இருக்கட்டும், இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிட்டு இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஃபினான்ஷியலாக அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பர்சனல் லைஃப்லேயும் நிறையவே பிரச்சனைகள் இருக்குது. இதை வந்து அவர் மெயில் பண்ணி அனுப்பிச்சிட்டு இவர் வந்து இது மாதிரி ரீசன் சொன்ன உடனே பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நினைக்கிறாரு, அதாவது எப்படின்னா ஒரு ஈர்ப்பு விதி,
அதாவது ஒரு பாட்டையோ இல்லை ஒரு விஷயத்தையோ நீங்கள் வந்து கேட்கும் போது எப்படி அதில் ஃபுல் கான்சன்ட்ரேட் ஆகி வந்து நீங்கள் வந்து அதை பாட்டையோ இல்லை இந்த ஒரு படத்தையோ திருப்பி வந்து கரெக்டாக அந்த கதையோ இல்லை அந்த பாட்டையோ பாடி காட்டுவீங்க, படத்தோட கதையோ இல்லை பாட்டியோ. அதே மாதிரி தான் ஈர்ப்பு விதி இழுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாட்டை நீங்கள் கரெக்டாக பாடுறீங்க. ஏன் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஏன் படித்ததை செயல்படுத்த முடியலன்னா அதில் உங்களுக்கு விருப்பமே இல்லை, உங்கள் ஈர்ப்பு விதி அதை இழுக்க மாட்டேங்குது அப்படின்றது தான் ஒரே ஒரு ரீசன். அதேமாரி தான் இவரும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட விஷயங்கள் கெட்ட விஷயங்களே நினச்சிட்டு இருந்தனால இது நடக்கக்கூடாதுன்றதுனால ஈர்ப்பு விதி அதெல்லாம் தெரியாது, நீ நினச்சிட்ட அதெல்லாம் நடத்தி தான் காட்டுவேன் அப்படின்றதுனால ஈர்ப்பு விதி அதை நடத்திக்கிட்டே இருக்குது. இவர் ரிலாக்ஸ் பண்ணுறாரு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆத்தர் சொன்ன மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு கஷ்டம் வர முதல்ல இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நாள்லேயே அதாவது ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆஃபீஸ்க்கு போகிறப்ப அவரை கிண்டல் பண்ண ஆளுங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க, சில பேர் வேலையை விட்டே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு திரும்பி வரப்போ இன்னொரு ஆச்சரியம், அதாவது இன்னும் ஆச்சரியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டாண்ட இருக்க ரவுடிங்க எல்லாருமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, சில பேர் ஓடி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக இருக்கிற பிரச்சனை தீர்ந்துருச்சு, பர்சனல் லைஃப்பில் இருக்க பிரச்சனை முற்றிலும் தீர்ந்துருச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அவருக்கே தோணுது, நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிவிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா விஷயங்களும் பண்ணால் நம்ம நிச்சயமாக சந்தோஷமாக இருப்போம். நீங்கள் கஷ்டத்தையே நினைக்கக்கூடாது, உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும். இது நடக்கக்கூடாது அதை நடக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்த இது நடந்தே முடியணும், இது வச்சுவே நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும், இந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைங்க. எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் முடியாது இல்லைனா இந்த ஒரு விஷயத்த கெட்ட விஷயங்களில் இதை நான் பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் நீங்கள் நினச்சின்னா கண்டிப்பாக அதை பண்ணுவீங்க. அதனால் கெட்ட விஷயத்தை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க, பண்ணுறீங்க பண்ணல, கெட்ட விஷயத்த பண்ணுறீங்களோ பண்ணலையோ கெட்ட விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. அதான் ஒரு முக்கியமான விஷயம், ஓகேங்களா? நல்ல விஷயங்கள் பண்ணுறியோ பண்ணலையோ நல்ல விஷயங்களை யோசிச்சுட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு நல்லவராக மாறுவீங்க, மிகப்பெரிய ஒரு பணக்கார ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய பணக்காரங்க எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதேமாரி இந்த நபரும் ஆஃபீஸில் வேலை செய்கிற இந்த நபரும் ஃபாலோ பண்ணாதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாணவர் ஃபாலோ பண்ணால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர் இப்போ வந்து நிம்மதியாக இருக்கார், ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனைகளை சமாளித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார், பர்சனல் லைஃப்லையும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக உங்கள் வெளி தோற்றமோ இல்லை உள் தோற்றமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணிங்க. சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது சந்தோஷமான அழகான இல்லை அற்புதமான ஒரு மனசுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கிளியரான ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஒரு வாழ்க்கை துணையாகவோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராகவோ இல்லை உங்கள் நல்ல நண்பனாகவோ இருக்கிறதுக்கு ஒரு நல்ல நண்பரை நீங்கள் கண்டுபிடிச்சி நல்ல ஃப்ரெண்டாகவோ நல்ல பார்ட்னர் லைஃப் பார்ட்னராகவோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னரோ மாற முடியும். அது நீங்கள் கோபமாகவும் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்ப கோபமாகவும் வச்சுருந்தீங்கன்னா அதே கோபமான நபர்கள் தான் நீங்கள் சந்திப்பீங்க. அந்த நாள் உங்களுக்கு வேஸ்ட்டாக போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசை நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறீங்க, வருத்திக்கிறீங்க. இந்த மாதிரி ரகசியத்தை தேடி போகிற மக்கள் எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த ரகசியத்தை தேடி போகும்போது என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்குறாங்களே தவிர இந்த ரகசியத்து மூலமாக நம்ம வாழ்க்கையை மாறப்போகுது, இந்த ரகசியம் இருந்தால் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது யாருமே நினைக்கிறதே கிடையாது. 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன 2 விஷயம் அப்படின்னா என்ன கெட்டது நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது, உங்கள் மனசில் துளி கூட அந்த எண்ணங்களே ஓடக்கூடாது. 2வது விஷயம், அந்த விஷயம் செய்கிறதுனால என்ன நன்மைகள், ரகசியம் தேடி நம்ம இந்த இது பண்ணுறதுனால என்ன நன்மைகள், ரகசியத்தை படிக்காததுனால என்ன தீமைகள்ன்றதை ஒரு பொழுதும் படிக்கக்கூடாது. ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயங்களில் என்ன நன்மைகளை மட்டுமே பார்க்கணுமே தவிர அதில் இருக்க தீமைகளை பார்க்காதீங்க. தீமைகளை திருப்பி நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கும் தீமைகள் நடக்க முக்கால்வாசியில் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள், இப்போ பார்த்துட்டு சொல்ல மாதிரி தான் சொல்ல போகிறேன். எண்ணக்கூடிய எண்ணங்கள் நீங்கள் வந்து ஒரு விஷயங்கள் எண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு யானையை பார்க்கணும் அப்படின்னு ஈர்ப்பு விசை மூலமாக நினச்சிங்கன்னா உடனே யானை வந்து உங்கள் முன்னாடி நின்றுச்சுன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் பணக்காரனாகவும் நினச்சிங்கன்னா நீங்கள் திடீர்னு பணக்காரன் ஆகிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும். இதுமாதிரி இருந்துட்டால் எல்லாருமே பணக்காரராக இல்லாமல் அது ஏன் இல்லைன்றது நீங்கள் கடவுளுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட
அலைவரிசைகளை கொடுத்துருக்காரு, அதாவது குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காரு. இந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீ அதை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீ பணக்காரன் உனக்கு தோணிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் பணக்காரன் ஆகிட்டு இருப்பீங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், இதெல்லாம் சுத்த போயிங்க, இதெல்லாம் நான் நம்ப முடியாது, பணக்காரனாகவும் நினச்சா நான் பணக்காரன் ஆகிட்டு இருப்பேனா, நான் பணக்காரன் ஆகிட்டு இருக்கேன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன், நான் டெய்லி பணக்காரன் ஆகணும் தான் நினச்சிட்டு இருக்கேன், நான் பணக்காரன் ஆகலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கல, ஓகேங்களா? அதனால் பணக்காரன் ஆகணும்னு நினைங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நினைக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட சீக்கிரமே நடக்கும். ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கடவுள் கொடுத்த ஒரு புண்ணியம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் அலைவரிசைகளை சரி பார்க்கலாம். அதாவது நீங்கள் இருக்கிறீங்க, அதாவது நீங்கள் காந்த போல் இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ரெண்டுமே இருக்கிறீங்க. அப்போ கெட்ட விஷயங்களை நீங்கள் அலைவரிசைகள் பண்ணாமல், அதாவது திருப்பி பரிசீலிக்கும் போது பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயங்களை நீங்கள் தவிர்த்தரலாம், ஓகேங்களா? இப்போ நான் திடீர்னு யானை இங்கே வரணும் அப்படின்னு நினச்சேன்னா யானை இங்கே உடனே வந்துடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், ஓகேங்களா? இங்கே சிங்கம் வரணும்னு நினச்சோன்னா சிங்கம் உடனே வந்துடும். சிங்கத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ சிங்கத்தை பற்றி வச்சுட்டு இருக்கும்போது சிங்கம் உடனே வந்துச்சுன்னா நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து, ஓகேங்களா? இந்தமாரி நிறைய பிரச்சனை நடக்கிறது மூலிமா பார்த்திங்கன்னா ஒரு கால அவகாசம் வேணும். சிங்கம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோ 2 டிக்கெட் வச்சுருப்பாரு ஜூக்கு போகிறதுக்கு, இல்லை உங்கள் ஒய்ஃப் வாங்கியிருப்பாங்க, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வாங்கியிருப்பாங்க, இல்லை நீங்கள் எதர்ச்சியாக போயிட்டுருப்பீங்க. அப்போ ஜூக்கு நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்து மூலிமா நீங்கள் இன்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு ஃப்ரீயாகவோ இல்லைனா வேறு யாரோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியோ நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்க. இந்தமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதுவுக்கு, அதாவது ஒரு கால இடைவெளி இருக்குது, அந்த கால இடைவெளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அந்த அலைவரிசைகள் அதாவது சரி பார்க்கணும். திருப்பி அது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு சரி பார்க்குறது மூலமாக நீங்கள் உங்கள் கோலை நெருங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மினிமம் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு உடனே வரும். பார்ட் 3ல் சந்திக்கலாம். இன்னொரு அற்புதமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.